அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு பாடலை உங்களுக்கு தந்துவிட்டு விளக்கத்தை சொல்கிறேன். ஆதி அருள் கனிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி மாமணிக்கு நிறைவழித்த குர்ஆனாம். ஆதி அருள் கனிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி மாமணிக்கு நிறைவழித்த குர்ஆனாம். மெய்யுணர்வின் நல்லடியார் மேதினியில் வாழ்வதற்கே ஐயமர வழிகாட்டும் ஆண்டவனின் திருமறையாம். மக்கா நகர் அருகிருக்கும் மலை குகையாம் ஹீராவில் தக்க நபி மனம் குளிர தழை துயர்ந்த திருமறையாம். ஆதியருள் கனிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி மாமணிக்கு நிறைவழித்த குர்ஆனாம். வான்கமழும் ரமலானாம் வளம் கொழிக்கும் திங்களிலே வீண் கமழ வந்துற்ற திகழொளியின் திருமறையாம். ஆதியருள் கனிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி மாமணிக்கு நிறைவழித்த குர்ஆனாம். பேராசிரியர் காவனா அப்துல் கஃபூர் எழுதிய பாடல். இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை நோன்புடைய இந்த மாதத்தில் இறக்கி அருள்வதை பற்றியும் எப்படி அல்லாஹு தஆலா இறக்கினான் என்பதை பற்றியும் சிறப்பாக சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய வானவ தலைவர் மூலமாக பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன். காலத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான். இந்த திருக்குர்ஆனுக்கும் உம்மத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. திருக்குர்ஆனை சாதாரணமான காலங்களில் நாம் ஓதுகின்ற பொழுது ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை என்றால், நோன்புடைய காலத்தில் நாம் ஓதுகிற பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மையாக அல்லாஹ் தஆலா தருகின்றான். திருக்குர்ஆன் எதற்கு அருளப்பட்டது என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நாம் இறக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உண்மையிலேயே அல் குர்ஆன் நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து அறிவிக்கக்கூடியதாகவும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஈடேற்றம் அடைந்த வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் அவர்களுடைய மனைவியாரிடத்தில் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்றார்கள். அந்த சீதேவி சொன்னார்கள், கான ஹுலுக்குஹு குர்ஆனன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள். குர்ஆனாக இருந்தது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திருக்குர்ஆன் எப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்ததோ, எப்படி இந்த உலகத்தில் நேர்வழி காட்டியதோ, எப்படி புனிதமாக இருக்கிறதோ, அதுபோன்று அவர்களுடைய வாழ்க்கை சுத்தமானதாகவும் புனிதமானதாகவும் இருந்தது என்பது அடையாளம். நமக்காக இறக்கி அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனை ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதோடு தொடர்பு கொண்டவர்களாகவும் நாம் அனைவரும் இருக்க வேண்டும். எனவேதான் அந்த குர்ஆன் இந்த உலகத்தில் நமக்கு நேர்வழி காட்டும், நாளை மறுமையிலே நமக்காக அது இறைவனிடத்தில் சிபாரிசு செய்யும் என்பதை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். வல்ல நாயன் நம் அனைவருக்கும்
குர்ஆனோடு இந்த மாதத்தில் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆதி அருள் கணிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி மாமணிக்கு நிறைவளித்த குர்ஆனாம். ஆதி அருள் கணிந்திலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதி நபி மாமணிக்கு